மத்தியில் ஆளுகிறவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதி அழிந்து போன சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள், வடமொழியை திணிக்கிறார்கள். இந்தி சோறு போடுவதில்லை, ஏனென்றால் இந்திக்காரனுக்கே நாம் தான் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறோம். இருக்கிற பள்ளிகள் அத்தனையும் ஆங்கில வழி பள்ளிகளாக அரசு பள்ளிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. தமிழ் வழியிலே நடத்தப்படுகிற பள்ளிகள் ஆங்கில வழி கல்வி கற்றால்தான் பிழைக்க முடியும் என்ற தவறான கருத்தோட்டத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் பரப்ப வேண்டும். தமிழகத்தில் இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நீங்கள் நம்முடைய மொழியியல் அறிஞர்களுடைய கூற்றுப்படி சமகாலத்தில் இருக்கிற கல்விக்கூடங்களிலே படித்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய மழலையர் வகுப்பில் இருந்து ஆய்வியல் நிறைஞர் முனைவர் பட்ட ஆய்வு வரை படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டு ஒரு வகுப்பறையில் இருக்கிற தமிழகத்தினுடைய வகுப்பறையில் இருக்கிற அத்துணை மாணவர்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்பொழுது 50 விழுக்காடு மாணவர்கள் தாய்மொழியை விட்டு பிறமொழியை படிக்க ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே தமிழ் செத்துப்போக ஆரம்பித்து விட்டது என்று மொழியியல் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த நிலைதான் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அரசு பள்ளிகள் தான் தமிழை காப்பாற்றுகிற காப்பகங்களாக இதுவரை இருந்து வந்தன. ஆனால் நான் இந்த மேடையில் யாரை பற்றியும் பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு கல்வித்துறை செயலாளர் ஒரு பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணி ஆட்சியில் இருக்கிறவர்களை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக ஏன் அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் சேருவதில்லை என்பதற்கு ஒரு விடை சொல்லி தப்பித்து கொள்வதற்காக ஆங்கில வழியில் அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழியிலே கல்விகள் கற்பிக்கப்படும் என்று தொடங்கி இன்றைக்கு குக்கிராமங்களிலே இருக்கிற 50 பேர் 20 பேர் 30 பேர் படித்து கொண்டிருக்கிற எங்கள் ஊர் மாதிரி இருக்கிற மாமரத்தப்பட்டியில் அரிக்காரன் வலசில் அரவக்குறிச்சியில் இருக்கிற பள்ளிகள் அத்தனையும் ஆங்கில வழி பள்ளிகளாக அரசு பள்ளிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. தமிழ் வழியில் நடத்தப்படுகிற பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன. ஆகவே அந்த மொழியியல் அறிஞர்களுடைய கூற்று உண்மையாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு கல்விக்கூடங்களிலே தமிழ் இல்லை, வழிபாட்டு சடங்குகளிலே தமிழ் இல்லை, வாழ்வியல் சடங்குகளிலே தமிழ் இல்லை, வணிக நிறுவனங்களினுடைய பெயர் பலகைகளிலே தமிழ் இல்லை, வானொலியிலே ஒலிபரப்பப்படுகிற அந்த ஒலிபரப்புகளிலே தமிழ் இல்லை, வானூர்தியிலே தமிழ்நாட்டுக்குள்ளே கோவையிலிருந்து சென்னைக்கு வருகிற வானூர்தியில் எந்த வெளிநாட்டுக்காரர் வருகிறார்கள், நம்மூர்காரர் வருகிற அந்த வானொலியில் அந்த வானூர்தியில் சொல்லப்படுகிற சொற்றொடர்களிலே தமிழ் இல்லை, எங்கேயும் தமிழ் இல்லை. அமெரிக்காவுக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன், சிங்கப்பூர் வந்திருக்கிறேன், மலேசியா வந்திருக்கிறேன், இலங்கைக்கு வந்திருக்கிறேன். சாரங்கபாணி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டின் அடிப்பில் முஸ்தபா அவர்கள் சார்பில் 20 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இருக்கையை வைத்து மலேசியா சிங்கப்பூர் அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு பரிசளிக்கிற நிகழ்வை எல்லாம் நான் துணைவேந்தராக இருக்கிற காலத்தில் கொண்டு வந்தேன். உலக தாய்மொழி தின கூட்டத்துக்காக முதலாக 1999 ஐநா சபை அறிவித்த அந்த உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 தஞ்சையில் 2006 இருந்து இன்றைக்கு வரை கொண்டாடுகிற நிகழ்வை நாம் செய்திருக்கிறோம். நான் ஓய்வு பெற்று 2008 கோயம்புத்தூருக்கு சென்ற நாளிலிருந்து
பிப்ரவரி 21ஆம் நாளை 5000 பேர் 4000 மாணவர்களை திரட்டி உலக தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கும் தமிழ் கிடையாது, ஆங்கிலமே எங்கும் வியாபித்து இருக்கிறது. ஒரு பக்கத்தில் மத்தியில் ஆளுகிறவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள், சமக்கிருதி அழிந்து போன சமக்கிருதத்தை திணிக்கிறார்கள், வடமொழியை திணிக்கிறார்கள். இங்கே நம்முடைய மக்களே குழந்தைகளை கொண்டு ஆங்கில பள்ளியிலே சேர்த்து விடுகிற அந்த அவலமான சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்கிறது. ஒரு காலத்தில் முத்தையும் பவளத்தையும் ஒன்றாக சேர்த்து மாலையாக அணிவித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல வடமொழியையும் தமிழ் மொழியும் ஒன்றாக கலந்து பேசினால் அந்த மணிப்பிளவாட நடை முத்தையும் பவளத்தையும் சேர்த்து போட்ட சங்கிலி மாதிரி இருக்கும் என்று பிரச்சாரம் செய்தார்கள், பரப்புரை செய்தார்கள். அதை எதிர்க்க நம்முடைய தனித்தமிழ் இயக்கம் தோன்றி வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த முழக்கத்தை அடியோடு வீழ்த்தியது. ஒரு காலத்தில் இந்தி திணிப்பு வந்தபோது நம்முடைய மாணவர்களெல்லாம் எழுந்து புறப்பட்டார்கள். புயலென புறப்பட்டு அவர்கள் போராடிய காரணத்தினாலே இந்தி திணிப்பு வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கப்பட்டது. அப்படி இந்தியை திணித்த போது நாம் பக்கத்திலே வைத்து கொண்டது ஆங்கிலம். சமக்கிருதம் வாழ்வுக்கு சோறு போடுவதில்லை, அது ஒரு கோயில் மொழியாகிவிட்டது. இந்தி சோறு போடுவதில்லை, ஏனென்றால் இந்திக்காரனுக்கே நாம் தான் சோறு போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் அப்படி அல்ல. ஒவ்வொரு கிக்குராமத்தில் இருக்கிற மாணவனும் படித்து ஆங்கிலத்தை படித்து அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் லண்டனிலும் ஜெர்மனியிலும் போய் இன்றைக்கு அவனுடைய குடும்பத்தையே மேன்மைக்கு கொண்டு வந்திருக்கிற சூழலில் இந்தியை எதிர்ப்பதற்கு நாம் கையிலே எடுத்துக்கொண்ட அந்த தானாவதிக்காரனான ஆங்கிலம், தானாவதிக்காரன் பொண்ணு கட்டுன மாதிரி அவன் கையிலே எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆங்கிலம் பரவி கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தை நீங்கள் மணிப்பிரவாள நடையை எதிர்த்ததை போல, இந்தியை எதிர்த்ததை போல இது மாதிரி ஆராய்ச்சி மாநாடுகள் நடத்துவதன் மூலம் எடுத்தறிய முடியாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இளைஞர்களை திரட்டுகிற முயற்சி நாம் நடத்த வேண்டும். ஊர்தோறும் மக்களை திரட்டுகிற முயற்சி நடத்த வேண்டும். ஆங்கில வழி கல்வி கற்றால்தான் பிழைக்க முடியும் என்ற தவறான கருத்தோட்டத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் பரப்ப வேண்டும். மருதநாயமையா அவர்கள் செறிவாக சொன்ன அத்துணை செய்திகளும் மக்களுக்கு போய் சேர வேண்டும், மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும், இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும். நம்முடைய ஜெகத் கஸ்பர் அவர்கள் கூட சொன்னார்கள், அரசாங்கத்தை ஒட்டி நாம் போக வேண்டும் என்று. எனக்கு மாற்றுவிட்ட கருத்தில்லை. நான் 20 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவராக, பொதுச் செயலாளராக, தலைவராக 10 ஆண்டுகள் என்று இருந்தவன். நாங்கள் எந்த அரசையும் பகைத்து கொண்டதில்லை. எந்த அரசு ஆட்சியில் இருக்கிறதோ அந்த அரசினுடைய அமைச்சரை கூப்பிட்டு மாநாடு நடத்துவோம். ஏனென்றால் அவர் அரசியல்வாதி அல்ல, அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு முன்னால் கோரிக்கை வைத்தால் தான் எடுபடும் என்பதனால் பண்ணுவோம். அப்படி அழைத்து வந்து மாநாட்டை நடத்திவிட்டு வாளா இருக்க மாட்டோம். கோரிக்கைகளுக்காக 48 நாள் சிறைக்கு சென்று போராட்டம் நடத்திய இயக்கமும் எங்களுடைய இயக்கம்தான். ஆக தெருவுக்கு வராமல், இந்த குளிர்சாதன அறையிலே இருந்து வீதிக்கு வந்து இளைஞர்களை திரட்டாமல், வீதிக்கு வந்து இந்தியை எதிர்க்காமல், வீதிக்கு வந்து ஆங்கிலத்தை எதிர்க்காமல், பாமர மக்களிடம் இருக்கிற அந்த ஆங்கில மோகத்தை ஒழிக்காமல் நாம் இந்த ஆராய்ச்சி மாநாடுகள் நடத்துவதன் மூலமாகவே தமிழை வளர்த்து விடுவோம் என்று நினைத்தால் அது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அது பலருக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையிலே ஒரு சங்கத்தை நடத்தி 40 நாள் 50 நாள் சிறைச்சாலையிலே இருந்தவன் என்ற அடிப்படையில் தெருவுக்கு வராமல், உரத்த குரல் கொடுக்காமல், வெளியில் வராமல், இந்த இந்தியை எடுப்பதற்கு இன்றைக்கு வெளியே வர வேண்டும். அரசாங்கம் ஆணை போட்டிருக்கிறது. நீங்கள் வணிக நிறுவனங்களில் எழுதுகிற அந்த பெயர் பலகைகளிலே
10 அங்குலம் என்றால் 5 அங்குலம் முதல்ல தமிழ் இருக்க வேண்டும், 3 அங்குலம் ஆங்கிலம் இருக்க வேண்டும், அடுத்த மொழி 2 அங்குலம் இருக்க வேண்டும். அப்படி எழுதவில்லை என்றால் 2000 ரூபாய் ஒருப்பு கட்டணம் என்று அரசாங்கம் ஆணை போட்டிருக்கிறது. எவன் கேட்கிறான்? அதே அரசாணைக்கு இணையான ஆணை கன்னடாவில் போடப்பட்டது, கர்நாடகாவில் போடப்பட்டது. வட்டாள் நாகராஜன் கடையெல்லாம் தீக்கிரையாக்கினான், போராட்டம் நடத்தினான். அங்கே எல்லா பலகைகளும் கன்னடத்துக்கு மாறிவிட்டன. ஆனால் தமிழ்நாட்டில் அரசாணை போடப்பட்டு கூட இன்றைக்கும் ஆங்கில பலகைகள் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு பக்கத்தில் மாநாடுகள், இது மாதிரி ஆய்வு மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது, இன்னொரு பக்கத்தில் இளைஞர்களை திரட்டவும், நல்ல போர்க்குணம் உள்ளவர்களை திரட்டவும், எங்களை போன்று ஒரு போர்க்குணம் உள்ள இளைஞர்களெல்லாம், இளைஞர்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது, யாரெல்லாம் வீரம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இளைஞர்கள் தான். எங்களைப் போல இளைஞர்களையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இதனுடைய போராட்ட அமைப்பாக ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு தெருவுக்கு வர வேண்டும், போராட வேண்டும், தமிழ் அழிவை காப்பாற்ற வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம்.